சூர்யா சேதுபதி வந்து ஈஸியா 60 கோடிலாம் தொற்றுவார்னு நான் நினைக்கிறேன். அது அடுத்த படத்துல கூட நடக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சூர்யாவை பொறுத்தவரை உண்மையிலே சொல்றேன், செம்மையா பண்ணிருக்காப்ல. டேரக்டரும் பாத்தீங்கன்னா இந்த பையனை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை கிளியரா எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த ஃபைட்ஸ்க்கானே இந்த படத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம், அந்த அளவுக்கு எடுத்திருக்காப்ல டேரக்டர். சூர்யா ஆக்டிங் உண்மையிலே சொல்றேன், பெரிய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துல அந்த பையன் இருக்காப்ல தான் சொல்ல முடியும். நெப்பாட்டிசமுக்கு தமிழ்நாடுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபீனிக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து ஃபீனிக்ஸ் படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் சீர்திருத்த ஜெயில் இருக்கு இல்லையா, அந்த ஜெயிலில் வந்து சூர்யாவை வந்து அடைக்கிறாங்க. அடைச்சவொடனே செல்லில் பார்த்தா ராக்கிங் பண்ணுறாங்க. அப்போ செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது, இந்த பையனை வந்து போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா சூர்யா ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கிற பையனை உடனே கொன்றுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த செல்லுக்குள்ளே இருப்பாங்களா ஒரு அக்யூஸ்டு, அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேருந்து சூர்யா தப்பிச்சுறாரு. தப்பிச்சோன்னா அவன் தப்பிச்சிட்டான் சார் அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் வெளியில் வேறு சும்மா தப்பு செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள ஒரு கேங் போய் அட்டாக் பண்ணுது, அதுலேயும் தப்பிச்சுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா பெரிய கேங்கு, அவங்க வந்து ரொம்ப மோசமானவனுங்க. டெல்லியிலேருந்து பஞ்சாப்லேருந்து வட மாநிலத்துலேருந்து வந்து இறங்கி வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அதுலேயும் தப்பிச்சுறாங்க. ஒரே ஆச்சரியம். உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏண்டா நீ 17 வயசு தான் ஆகுது, அப்படி யாரடா கொலை பண்ண, எதுக்குடா உன்னை அட்டாக் பண்ண தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து சூர்யா பைசாரு, ஏன் நீ அட்டாக் பண்ண வர்றாங்க, நான் யாரை கொண்டேன், எதுக்கா நீ கொண்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை பார்த்தாச்சு. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோவே நடிக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை வந்து நம்பி டேரக்டர் அனல் மாஸ்டர் அவரே வந்து ஒரு ஸ்டண்ட் டேரக்டர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்து பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. ஏன்னா அந்த பையனுக்கு வந்து என்ன வரும் என்ன வராதுங்கிறத கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் வந்து சர்வை பண்ணி அதை வந்து கரெக்டாக திருப்திகரமாக முடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். படத்தோடைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக இருந்தாலுமே சரி, சூர்யா பண்ண விதம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் வந்து சொல்ல போது ஃபீனிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், சாகவே சாகாது, சாம்பல்லேருந்து கூட உயிர் பெற்று மறுபடியும் திரும்ப வந்து வருங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவரை வந்து அட்டாக் பண்ண உயிர் பொழைச்சி வர்றாப்புல, அதனால் ஃபீனிக்ஸ்னு பேர் வச்சுருக்காங்களே. அதனால் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக போச்சு. சூர்யாவை பொறுத்தவரை உண்மையிலே சொல்கிறேன், செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அந்த சின்ன பையன் எவ்வளோ மேட்டரை கேரி பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷராக வந்து திருப்திப்படுத்த முடியுமோ அதை ஓரளவு கையாண்டிருக்காருன்னு சொல்ல முடியும். டேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த பையனை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை கிளியராக எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக கோ-ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ணனா வர பெரிய காக்கா முட்டை விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார், ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காப்புல. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்டர்வியூக்கு பின்னாடி தான் வர்றாப்புல, அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்து சூப்பராக பண்ணிச்சாங்க. அவங்களுக்கு பேராக வர அபிநக்ஷத்ரா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சீரியலில் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த படத்தை பொறுத்தவரை தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டரு. என்ன சொல்கிறது, அவங்களால ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, ஒரு மதுரை பொண்ணு இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணிருந்துச்சு. அதே மாதிரி அம்மா வர்ற தேவதர்ஷினி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து எல்லாருமே நல்லா பண்ணி அருமையாக கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் முடிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழைங்க வந்து ஜெயிக்கவே கூடாதா, ஏழைங்க ஜெயிக்கிறது பிரச்சனையா, ஏழைங்க உங்களை ஜெயிக்கிறது பிரச்சனையா, வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அடிமட்டத்துலேருந்து மேலே வர்றாங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒன்று படித்து முன்னேறு, எஜுகேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படித்து நீ முன்னேறு. அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸை கையாண்டு அதுலேருந்து முன்னேறு. 2ல் நீ முன்னேறினா தான் வாழ்க்கை வந்து பயங்கரமாக போகும். 2 இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உனக்கு எது வருமோ அதில் முன்னேறுங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அதுதான் இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணம் கட்டி படிக்க முடியல. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸை கையில் எடுக்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்னால அவங்க என்ன வர்றாங்க கேட்டனா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சா தான் ஹார்பரில் வேலை கிடைக்கும். அப்போ எதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ ஜெயிக்கிறதுக்கு போராடுறானுங்க. அது கடைசியில் முடிவு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான படம். என்னையை பொறுத்தவரை அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் செம்ம மோட்டிவேஷன். அதாவது நார்த் மெட்ராஸ் பசங்களாக இருந்தாலும் சரி, சவுத் சைடில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமே இந்த படம் வந்து பெரிய மோட்டிவேஷன் தான் சொல்ல முடியும். ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறு பண்ணியிருக்காங்க. செல்லில் ஒரு ஃபைட்ஸ் இருக்கும், நம்பவே மாட்டீங்க, என்னடா ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் கத்தி தூக்கிட்டு வருவான், இவன் வந்து சேஃப்டிக்கு வந்து தற்காப்பு கலையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து தட்டி விட்டு ஃபைட் பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. இது நம்ம ஒரு சின்ன பையன் பார்க்காத படம். நான் மாநில பார்த்துருக்கோம், நிறையா போலீஸோட பார்த்துருக்கோம். இருந்தாலுமே இந்த படம் வந்து ஃபுல்லி டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இருக்கு இல்லையா, அந்த இவனோட அந்த சூர்யாவோட அப்ரோச் பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல உண்மையிலே டேரக்டர் என்ன சொன்னாரோ அதை திறமாக பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி சர்பட்டால் வர சாங் மாதிரி இருக்குது, அதிலெலாம் சூப்பராக ஆடியிருக்காப்புல. ஒட்டுமொத்தமாக வந்து கிளைமாக்ஸ்லாம் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தம் இருக்கும். அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இந்த ஃபைட்ஸ்க்கானே இந்த படத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம், அந்தளவுக்கு எடுத்திருக்காப்புல டேரக்டரு.
இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேன். சூர்யா ஆக்டிங் உண்மையிலே சொல்கிறேன், பெரிய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துல அந்த பையன் இருக்காப்புல தான் சொல்ல முடியும். நீ என்னதான் வந்து நெப்பாட்டிசம் நீ வந்து சப்போர்ட் பண்ணுற விஜிஎஸ் பையங்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறான்னாலும் அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஏன்னா நெப்பாட்டிசமுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஓ அவன் பையனா, ஓ அப்படியா, அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய ஓ அவன் பையனா போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? இல்லவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ், என்ன சொல்கிறது, உச்ச நடிகர், ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் இப்படிலாம் சொல்லப்படுற நம்ம விஜய் சாருடைய பையன் சஞ்சய் வந்து டைரக்ஷன் பண்ணுறாப்புல. என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சஞ்சய் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இது பண்ணிட்டு சஞ்சய் டைரக்ஷன் பண்ணுற படப்பேராவது பாதி பேருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இங்கே அதுக்கெலாம் வேலை இல்லை. திறமை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வேறு எதை பற்றி கவலையே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது, முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து விஜய் சேதுபதி பையங்கிறதுக்காண்டி நான் சூர்யா சொல்ல வரல. இந்த படத்தில் சூர்யா என்ன பண்ணா அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். பெரிய இடத்துக்கு வருவாப்புல, ஈஸியாக வந்து 50 கோடி 60 கோடிலாம் அவருடைய படங்கள் தொற்றும் அந்தளவுக்கு இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து விஜயகாந்த் சாருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனோட படைத்தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பையனுக்காண்டி போனாலுமே சண்முக பாண்டியன் என்ன பண்ணாப்புல கேட்டோன்னா உண்மையிலே தாறுமாறு பண்ணியிருந்தாப்புல. அதனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சேதுபதி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி இந்த படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்திங்க. பரவாயில்ல, அவங்க வந்து இவ்வளோ ஒரு இதாக இருந்தாலே காசை போட்டு படம் எடுத்துகிட்டே போயிட்டே இருப்போம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் சொல்கிறேன், சண்முக பாண்டியன் ஈஸியாக 100 கோடி கிராஸ் பண்ணிடுவார். சூர்யா சேதுபதி வந்து ஈஸியாக 60 கோடிலாம் தொட்டுருவார்னு நான் நினைக்கிறேன். அது அடுத்த படத்தில் கூட நடக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.